Hi friends, welcome to Annams recipes. இன்னைக்கு என்ன செய்யலாம்னு பாப்போம். ஸ்ட்ராபெரி குல்ஃபி எப்படி செய்யலாம்னு பாப்போம். அதுக்கு முதல்ல தேவையான பொருள் ஸ்ட்ராபெரி ஒரு 10, அப்புறம் கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டீஸ்பூன், சீனி ஒரு 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் மில்க் மேட் அது வந்து 1/4 கப்பு, ஸ்ட்ராபெரி எசன்ஸ் ஒரு 1/4 டீஸ்பூன் இருந்தா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். பால் வந்து 250 ml. ஸ்ட்ராபெரி வந்து நல்லா கழுவிக்கணும். இந்த பச்சை காம்பு இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து எடுத்துடணும். இதெல்லாம் இப்படி எடுத்துட்டு நல்லா கழுவிக்கணும். நான் வந்து காம்போடே கழுவியிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. இப்படி எடுத்துட்டு இதை வந்து கட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம், அதனால பெருசு பெருசாக கட் பண்ணிக்கிட்டாலும் பரவாயில்ல. ஒரு 10 இது எடுத்து நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கணும். இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். 1 கப்பு பால் சொன்னோம் இல்லையா, இது வந்து நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வந்து இதில் மில்க் மேடையும் ஊற்றிடணும். அப்புறம் சீனி சொல்லியிருக்கோம் இல்லையா, அதையும் நல்லா சேர்த்துடணும். நல்லா திக்காகிற வரைக்கும் அப்படியே அடுப்பை குறைச்சி வச்சு கிளறி விடணும். இப்போ பால் நல்லா திக்காக காஞ்சிருச்சு, போதும் இந்த அளவு. இப்போ கார்ன்ஃப்ளவர் சொல்லியிருக்கோம் இல்லையா, அதை வந்து பாலில் கரைச்சி ஊற்றி அப்படியே இந்த சுடுற பாலில் ஊற்றிடணும். ஊற்றி கைவிடாமல் கிளறணும். அப்போ பால் வந்து இன்னும் திக்காயிடும். நல்லா திக்காயிடுச்சு பாருங்க, போதும். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுட்டு இந்த ஸ்ட்ராபெரி அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் ஊற்றிடலாம். வந்து நல்லா ஆறிடுச்சு. இதில் வந்து ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி க்ரீமியாக ஆக்கிக்கணும். ஆக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டம்ளரில் ஊற்றி குல்ஃபி மோல்டில் இருந்தால் நீங்கள் ஊற்றிக்கலாம். குல்ஃபி மோல்டு இல்லாதவங்க டிஸ்போசபிள் கப் இருக்கும், இல்லை வீட்டில் சின்ன டம்ளர் இருக்கும் இல்லையா, அதில் ஊற்றி ஐஸ்கிரீம் ஸ்டிக்கெல்லாம் இப்போ எல்லா கடைகளையும் ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்குது, அதை குத்தி வச்சுக்கலாம். இப்போ இதை கொண்டு போய் அப்படியே ஃப்ரீசரில் 12 மணி நேரம் வச்சு செட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பில் தண்ணி வச்சு அதுக்குள்ளே வைக்கலாம். நான் வீடியோக்காக இந்த மாதிரி காமிக்கிறேன். நீங்கள் வீட்டில் எடுக்கிறதா இருந்தால் பைப்பில் தண்ணி வரும்ல, அதுக்கு கீழே இந்த மாதிரி இந்த கீழே உள்ள போர்ஷனை ஐஸ்கிரீமை காமிச்சிங்கன்னா அந்த கூலெல்லாம் போயிடும், அழகாக எடுக்க வரும். இப்போ இதை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுட்டு மெதுவாக எடுக்கணும். ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா இந்த குச்சி தனியாக வந்துடும், ஐஸ்கிரீம் உள்ளே இருந்துடும். இப்போ பாருங்கள், க்ளீனாக வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் லைட்டாக இப்படி இப்படி பண்ணிட்டு அப்படி எடுக்க வர்றச்சு எடுக்கணும், இல்லாட்டா இந்த இது வந்து இதுக்குள்ளே நின்றுடும். குச்சி மாத்திரம் ஸ்டிக் மாத்திரம் மேலே வந்துடும். இவ்வளோ நீட்டாக க்ளீனாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி எந்தெந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட் கிடைக்குதோ அதை வச்சு நம்ம குல்ஃபி பண்ணலாம். எல்லாரும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.